நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய டாபிக் மே 7, 2026 இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ரிப்போர்ட். இதில் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ், மிட் கேப், ஸ்மால் கேப் பங்குகளின் செயல்பாடுகள் பற்றி விரிவாக பேசப் போகிறோம். விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எங்களோட எஃபர்ட்டுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்டா இருக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட். நாங்க இப்போ போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் மற்றும் ரீஸ்ட்ரக்சரிங் சர்வீஸ் ஆஃபர் பண்றோம். இதுல உங்க போர்ட்ஃபோலியோவோட ஒரு டீடைல் ரிப்போர்ட் கிடைக்கும். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கூகுள் ஃபார்ம் லிங்கை ஃபில் பண்ணுங்க. கண்டிப்பா. இப்போ நம்ம சப்ஜெக்ட் குள்ள போயிடலாம். ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்த வாலட்டிலிட்டி அலசி ஆராயும் போது இந்த எக்ஸ்ரே மிஷின் சுத்தமா வேலை செய்யலன்னு தான் சொல்லணும். மார்க்கெட்ல நடந்த விஷயங்கள் எதுவுமே நேரடியா இல்ல. அதுக்கு முக்கியமான காரணம் அன்னைக்கு நடந்த இன்ட்ராடே ஸ்விங்ஸ் தான். காலையில பாசிட்டிவா ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு பெரிய சரிவை சந்திச்சு கடைசியா மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது ஒண்ணுமே நடக்காத மாதிரி அமைதியா முடிஞ்சிருக்கு. அதாவது சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல 661 பாயிண்ட்ஸ் மேலையும் கீழையும் ஸ்விங் ஆயிருக்கு. நிஃப்டி 50 கடைசியா 2,43,026ல வோச்சுவலா ஃபிளாட்டா க்ளோஸ் ஆயிருக்கு. கரெக்ட். ஒரு ட்ரெண்ட கன்ஃபார்ம் பண்ண முடியாத அளவுக்கு குழப்பமான ஒரு சூழ்நிலை. இவ்ளோ பெரிய வாலட்டிலிட்டிக்கு என்ன காரணம்? மெயின் டிரைவர் அமெரிக்கா மற்றும் ஈரான் நடுவுல நடக்கிற பீஸ் டாக்ஸ் தான். ஓ, அந்த அமைதி பேச்சுவார்த்தை. ஆமா. ஈரான் அவங்களோட நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணணும், அப்புறம் யுஎன் இன்ஸ்பெக்ஷன்ஸை ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு 14-point MOU ஃப்ரேம்வொர்க் பத்தின ரிப்போர்ட் வெளியானதுனால மார்க்கெட் முதல்ல 0.2% பாசிட்டிவா ஓபன் ஆச்சு. அந்த நியூஸ் வந்த உடனே ஃப்ரெண்ட் க்ரூட் ஆயில் பிரைஸ் முதல்ல $102 மேல ரேலி ஆச்சு இல்லையா? உண்மையில அதான் நடந்துச்சு. ஒரு நிமிஷம், போர் பதற்றம் குறைஞ்சா கச்சா எண்ணெய் விலை குறையதானே செய்யணும், ஏன் ரேலி ஆச்சு? இது ஒரு கவுண்டர் இன்ட்யூட்டிவான மூவ் தான். சில நேரங்கள்ல பீஸ் டீல் வந்தா குளோபல் எக்கானமி நல்லா வளரும், அப்போ ஆயில் டிமாண்ட் அதிகமாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல ஸ்பெகுலேட்டர்ஸ் முதல்ல வலையை ஏத்துவாங்க. ஓஹோ, அப்போ அந்த எதிர்பார்ப்புல தான் விலை ஏறி இருக்கு. ஆனா மதிய நேரத்துல ஈரான் இந்த டீலை ஏத்துக்குவாங்களான்னு ஒரு அன்சர்டனிட்டி வந்த உடனே க்ரூட் ஆயில் பிரைஸ் 2.3% சரிஞ்சு $99 வந்துருச்சு. இந்த க்ரூட் வாலட்டிலிட்டி தான் மார்க்கெட்ல இவ்ளோ பெரிய விப்சாவை உருவாக்குச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. இதோட பிக்கப் பிக்சர் என்னன்னா, S&P குளோபல் இந்தியாவுடைய FY27 GDP growth 6.6% கட் பண்ணிருக்காங்க. 6.6% அப்படிங்கிறது ஒரு பெரிய கட். இதுக்கு முக்கிய காரணம் ஈரான் போர்னால வந்த ஃபிஸ்கல் ட்ராக் மற்றும் ஆயில் இம்போர்ட் பில் தான். இதை ஒரு ஹவுஸ் ஹோல்ட் பட்ஜெட்டுக்கு கம்பேர் பண்ணலாம். உங்க வீட்ல திடீர்னு பெட்ரோல் செலவும் கேஸ் செலவும் மாசத்துக்கு $5000 அதிகமாயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? வெளியில ஹோட்டல்ல சாப்பிடறத குறைப்பீங்க. அதேதான் அரசாங்கத்துக்கும் நடக்குது. அரசாங்கம் ஆயிலுக்காக அதிகமா செலவு பண்ணும்போது கேபெக்ஸ் குறைஞ்சிடும். கரெக்ட். குளோபல் நியூஸ் இப்படி பயமுறுத்துற மாதிரி இருந்தாலும் நம்ம மார்க்கெட் பெரிய அளவுல கிராஷ் ஆகல. இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா அது நம்ம ஊரு இன்வெஸ்டர்ஸ் தான். இங்கதான் ஒரு பெரிய கயிறு இழுக்கும் போட்டி நடக்குது. டேட்டா படி பார்த்தா FIIs மே 6 அன்னைக்கு 5834 கோடி ரூபாய் அளவுக்கு மார்க்கெட்ல இருந்து பணத்தை வெளியெடுத்திருக்காங்க. அதுக்கு முந்தின நாளும் அவங்க 3621 கோடி ரூபாய் செல் பண்ணிருக்காங்க இல்லையா? ஆமா. ஆனா DIIs தான் இப்ப மார்க்கெட்டோட பேக் போன். அவங்க மே 6 அன்னைக்கு மட்டும் 6836 கோடி ரூபாய்க்கு வாங்கி ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ரைட். கடந்த 2 வாரமா FIIs விக்கிறதெல்லாம் DIIs வாங்கி அப்சார்ப் பண்றதுனால தான் நிஃப்டி பெரிய அளவுல கரெக்ட் ஆகாம தப்பிச்சிருக்கு. ரைட். இதுல ரூபாயோட நிலைமையும் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு காலையில ரூபாய் மதிப்பு 94.77 வரைக்கும் கீழே போச்சு. ஆனா க்ரூட் பிரைஸ் குறைஞ்ச உடனே திரும்பவும் 94.25க்கு ஸ்ட்ராங்கா ரெக்கவர் ஆயிடுச்சு. இந்த ரூபாய் ரெக்கவரி தான் FIIஸோட எக்ஸிட் ஆன்சைட்டியை கொஞ்சம் குறைச்சிருக்கு. குறிப்பா NTF மார்க்கெட்ல டாலர் செல்லிங் நடந்ததுனால இந்த ரெக்கவரி சாத்தியமாச்சு. NDFனா நான் டெலிவரபிள் ஃபார்வர்ட் மார்க்கெட். ரைட். இப்போ நம்ம Q4 earnings சீசன் பத்தி பேசுவோம். மார்க்கெட் ஓவராலா ஃபிளாட்டா இருந்தாலும் சில ஸ்டாக்ஸ் ராக்கெட் மாதிரி பறந்திருக்கு, சில ஸ்டாக்ஸ் பாதாளத்துக்கு போயிருக்கு. ஆமா, earnings சீசன் ஆக்ஷன் தான் அதுக்கு காரணம். இதுல கோத்ரேஜ் கன்சியூமர் அவங்களோட ப்ராஃபிட்ல 10% growth காட்டியிருக்காங்க. ஆனாலும் அவங்க ஸ்டாக் பிரைஸ் 5.26% கீழே விழுந்திருக்கு. ப்ராஃபிட் வந்தாலும் மார்க்கெட் ஏன் அவங்கள பனிஷ் பண்றாங்க? எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கிறதே ஒரு தப்பா? நீங்க சொல்றது கரெக்ட். மார்க்கெட் எப்பவுமே எக்ஸ்பெக்டேஷனை தான் ட்ரேட் பண்ணும். ப்ராஃபிட் வந்தாலும் வேல்யூவேஷன் ரீரேட்டிங் நடக்கிறதுனால கோத்ரேஜ் கன்சியூமர் கீழே போயிருக்கு. அதாவது மார்ஜின் எக்ஸ்பான்ஷன் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. இதனால HUL மாதிரியான FMCG ஸ்டாக்ஸும் வீக்னஸ்ல தான் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா ஆட்டோ செக்டார் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டாப் கெய்னர் 1.93% ஏறி இருக்கு. பஜாஜ் ஆட்டோவோட ரெக்கார்ட் ரெவென்யூ அவங்கள 52 வீக் ஹைக்கு கொண்டு போயிருக்கு. அந்த ஸ்டாக் பிரைஸ் இப்போ 10,605 ரூபாயில இருக்கு. MRFோட 38% ப்ராஃபிட் growth, ராயல் என்ஃபீல்டோட 2200 கோடி ரூபாய் கேபெக்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் இதெல்லாம் ஆட்டோ செக்டரை பூஸ்ட் பண்ணிருக்கு. இது ஒரு K-ஷேப்ட் ரெக்கவரியை காட்டுது. பிரீமியம் ப்ராடக்ட்ஸ் வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா மாஸ் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. அதே மாதிரி மிட் கேப் செம பெர்ஃபார்மன்ஸ். நிஃப்டி மிட் கேப் செலக்ட் 1.67% ஏறி இருக்கு. பெரிய ஸ்டாக் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் இன்வெஸ்டர்ஸ் இன்னும் மிட் கேப்ஸ்ல ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்காங்க. ஏன்னா அங்கதான் growth விசிபிலிட்டி இருக்கு. ஆனா ஐடி செக்டர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது. KPIT டெக் அவங்களோட ப்ராஃபிட்ல 33% டிக்ளைன் காட்டினதுனால ஸ்டாக் 4.5% கீழே விழுந்துருச்சு. ஆமா,
FII செல்லிங் மற்றும் குளோபல் மேக்ரோ அன்சர்டனிட்டி தான் ஐடிக்கு பெரிய தலைவலி. மத்தபடி பேடிஎம் 7.8% மேல ஏறி இருக்கு. அதுக்கு காரணம் அவங்க எஸ்பெஷலி எந்த NBFC பிளான்ஸும் இப்போதைக்கு இல்லைன்னு சொன்னதுதான். இன்னொரு சுவாரஸ்யமான நியூஸ் என்னன்னா, டாடா குரூப்ல டாடா சன்ஸ் IPO பத்தி நோயல் டாடா அப்போஸ் பண்றதுனால ஒரு போர்ட் ரூம் டென்ஷன் போயிட்டு இருக்கு. இந்த டென்ஷன் மார்க்கெட் சென்டிமெண்ட்டை கொஞ்சம் பாதிக்கலாம். இவ்ளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்? சார்ட்ஸ் என்ன சொல்லுது? டெக்னிக்கலா பார்த்தா நிஃப்டி இப்போதைக்கு ரேஞ்ச் பவுண்ட், ஆனா ஒரு மைல்ட் புல்லிஷ் லீன்ல இருக்கு. நிஃப்டி அதோட 20-டே SMA ஆன 24416க்கு மேல ட்ரேட் ஆகுது இல்லையா? ஆமா, அது ஒரு பாசிட்டிவ் சைன். RSI 53.1ல நியூட்ரலா இருக்கு. இந்தியா விக்ஸ் 16.62ல இருக்கு. அதாவது மார்க்கெட்ல பெரிய பேனிக் இல்ல. இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் 24,445ல இருந்து 24,470 ஜோன்ல இருக்கு. ஸ்ட்ராங் சப்போர்ட் 24,100ல இருந்து 23,736 ஜோன்ல இருக்கு. குளோபல் கியூஸ் எப்படி இருக்கு? ஜப்பானோட நிக்கி 4.2% ஏறி ரெக்கார்ட் ஹையான 62,009ல இருக்கு. அமெரிக்கால S&P 500 மற்றும் நாஸ்டாக்கும் ரெக்கார்ட் க்ளோஸ் ஆயிருக்கு. சோ குளோபல் சப்போர்ட் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. இன்னைக்கு நாம பார்த்தோம் மிட் கேப் ஸ்டாக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு. ஆனா இந்த US ஈரான் பீஸ் டீல் ஒருவேளை ஃபெயில் ஆச்சுன்னா க்ரூட் ஆயில் பிரைஸ் திரும்பவும் எகுரும். ஆமா, அப்போ இன்ஃப்ளேஷன் மறுபடியும் பெரிய பிரச்சனையா மாறும். அப்போ இந்த மிட் கேப் ரெசிலியன்ஸ் தாக்கு பிடிக்குமா? இல்ல இது வெறும் ஒரு தற்காலிகமான மார்க்கெட் மாயையா? இத பத்தி நீங்க கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. ரொம்ப வேலிடான பாயிண்ட். மார்க்கெட்ல எப்பவுமே ரெண்டு பக்கமும் பார்க்கிறது நல்லது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த டாபிக் பத்தி உங்க தாட்ஸ் மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்புறம் தயவு செய்து உங்க ஃபைனான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த கான்டென்ட் ஸ்ட்ரிக்ட்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். கண்டிப்பா. மீண்டும் அடுத்த டீப் டைவ்ல சந்திப்போம். நன்றி.